உங்களுக்கு இப்போ ஒரு அன்ஃபேரான அட்வான்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க யூஸ் பண்ணிப்பீங்களா இல்ல யூஸ் பண்ணிக்க மாட்டீங்களா? There's this guy called Armand Duplantis. இவரு ஒரு போல் வால்ட்டிங் அத்லெட். இந்த ஓடி போயிட்டு ஒரு குச்சியை ஊனி குதிப்பாங்களே அந்த கேம் விளையாடுறவர். அந்த கேம்லயே இப்போதைக்கு இவர் தான் பெஸ்ட். மீதி யாரும் இவர் பக்கத்துல கூட வரமாட்டாங்க. ஸோ நம்மால் யோசிச்சு ஸ்மார்ட்டா ஒரு விஷயம் பண்றாப்ல. என்னன்னா இந்த கேம்ல வந்துட்டு ஒவ்வொரு டைம் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை வந்துட்டு பிரேக் பண்ணும்போது பிரேக் பண்றவங்களுக்கு $100,000 கொடுப்பாங்களாமா ஒரு அன்பளிப்பா. ஸோ நம்மால் என்ன பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு டைமும் குதிக்கும் போது முன்னாடி டைம் விட 1 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி குதிச்சு புதுசா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. 100K வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு புரியுதா? அவர் நினைச்சாரு அப்படின்னா ஒரே டைம்ல கூட இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி ரொம்ப மேல போய் குதிக்கிறதுக்கு அவருக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா அது மாதிரி பண்ணாம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சென்டிமீட்டரா மேல குதிச்சு அவரோட ஏர்னிங்ஸ் அதிகப்படுத்திட்டு இருக்காரு. முதல்ல 2020 அப்போ அவர் இந்த ரெக்கார்டை பண்றாரு. அதுல இருந்து இது வரைக்கும் இவர் ரெக்கார்டை இவரே 12 வாட்டி பிரேக் பண்ணிருக்காரு. லாஸ்டா வந்துட்டு February 2025 அப்போ 6.27 மீட்டர்ல இருந்த ரெக்கார்டை ஜூன் 2025 அப்போ 6.28 மீட்டர்ல பீட் பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா மேல குதிச்சு காசு வாங்கி வச்சுக்கிட்டே இருக்காரு. இதை இவர் மட்டுமே பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே இன்னொரு மனுஷன் பண்ணியிருக்காரு. சர்கி புப்கா அப்படின்னு ஒருத்தர் கிட்டத்தட்ட 35 வாட்டி இதே மாதிரி பண்ணியிருக்காராமா. ஸோ இதை பத்தி நீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க? இது ஒரு ஸ்மார்ட்டான மூவா இல்ல மாரலி இது ஒரு தப்பான விஷயமா? உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களால் இந்த மாதிரி சம்பாதிக்க முடியும் அப்படின்னா உங்களோட ஏர்னிங்ஸை நீங்க மேக்ஸிமைஸ் பண்ண பார்ப்பீங்களா இல்ல ஒரே இதில் வந்துட்டு தாண்டி உங்களோட ரெக்கார்ட் அப்படியே வச்சுப்பீங்களா?